Hi guys, welcome back to our Riya creation. நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் இன் ரெட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பீட் மார்க் பிளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு டைலாக் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து டைலாக் முடியுதோ அதுலேருந்து வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 8.06 வரைக்கும் நமக்கு டைலாக் வருது. அதுக்கு அடுத்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு லைனாக இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீட் மார்க்கில் வந்துட்டு போயிடும். நம்ம ஈஸியாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.06 செகண்ட்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இமேஜை ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு எந்த சைடில் வந்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணுமோ வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க ரெட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணணும். 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு 2 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜஸ்க்கும் தென் இந்த லிரிக்ஸ்க்கும் வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம டைலாக் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க லிரிக்ஸ்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இமேஜோட எஃபர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக 8.06லேருந்து நமக்கு இமேஜஸ் வருது இல்லையா? ஸோ அதிலேருந்து வந்துட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன் ஷேக் எஃபர்ட்டில். அதையும் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்ட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சிசி வந்துட்டு கரெக்டாக எங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு இமேஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ்ன்னு காமிக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு எண்டு வரைக்கும் எப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அகைன் அந்த 2 ஷேப்பையும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இந்த சிசி வந்துட்டு ஃபோட்டோவோட மேலே இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் ஃபோட்டோவில் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு டயலாக் வருது இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஹார்ட்டோட கலர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃபர்ட்ஸில் போயிட்டு யூ-ஷிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். நீங்கள் ஆட் எஃபர்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த எஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபர்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. யூ-ஷிஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 FPS செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், தென் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.